மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிப்ரான். இந்த வாரம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாரம். ஏன்னா லீடரும் ரிலீஸ் ஆகிருக்கு, பைக்கரும் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் பைக்கர் வந்து மெயின் வந்து தெலுங்கு லாங்குவேஜாக இருந்தாலும் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாதி படம் வந்து கோயம்புத்தூரில் நடக்குது. அதனால் நாங்கள் தமிழ் படமாகவும் இதை பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஆடியோ வைஸும் சரி, சவுண்டு வைஸும் டயலாக்ஸில் எல்லாமே உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போது இங்கே வந்து லீடருக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு, கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே வந்து தெலுங்கானாலேயும் ஆந்திராலேயும் பைக்கர் ரொம்ப நல்லா ஒரு பேன் இண்டியா ஃபில்ம் அப்படின்னும் ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது இந்தியாவில் வந்த ஃபஸ்ட்டு மோட்டோக்ராஸ் ஃபில்ம். அந்தளவுக்கு அது வந்து எல்லாரையுமே ரீச் பண்ணியிருக்கு. அங்கே ஒரு பயங்கரமாக கொண்டாட்டம் நடந்துகிட்ருக்கு. பட் அதே சப்போர்ட் தமிழுக்கும் எங்களுக்கு வேணும். ஏன்னா இப்போ படம் பார்த்த எல்லாருமே ப்ரெஸ்ஸில் எல்லாருமே ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. எனக்காக சந்தோஷப்பட்டாங்க பர்சனலி. ஏன்னா எல்லாருமே ரொம்ப வருஷம் தெரியும். இந்த மாதிரி ஒரு படம் நம்ம லைஃப்பில் கிடைக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஒரு அண்டர்டாக் ஃபில்ம், கஷ்டப்பட்டு முன்னேறுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேசரோட ஃபில்ம். பட் அதோடு மட்டும் இல்லாமல் இதில் பயங்கரமான ஒரு ஃபேமிலி பாண்டிங்கும் இருக்கும். ஒரு அப்பா பையன், அதாவது 3 தலைமுறைக்கான ஒரு படம். அது ரொம்ப முழுமையாக அழகாக சொல்லியிருப்பார் அபிலாஷ் ரெட்டி. அவரோட செகண்ட் ஃபில்ம் இது தெலுங்குல. அண்ட் இது வந்து யுவி கிரியேஷன்ஸ், அவங்க கூட ஆல்ரெடி சாஹோ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரன்ராஜா ரன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க கூட திரும்ப பண்ணுற ஒரு படம். இது வந்து ஒரு இது வந்து யுவி கிரியேஷன்ஸ் கூட நாங்கள் பண்ணுற இன்னொரு படம். அண்ட் இப்போ வந்து அங்கே தெலுங்குவில் கொண்டாடுற மாதிரி தமிழ்லையும் கொண்டாடுவாங்க. ஸோ அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அண்ட் எனக்கு இது ரொம்ப பர்சனலான ஒரு படம். ஏன்னா வாழ்க்கையில் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டு ஓகே, அந்த நம்ம உழைப்புக்கு ஒரு ஊதியமும் அதுக்கான பரிசும் கிடைக்கும் நம்புகிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து சமர்ப்பணம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா சவுண்ட் டிசைனிங்காக நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். மியூசிக்கல்லையும் சரி, ஈவன் சவுண்ட் எஃபெக்ட் டிசைனில் சிங் சினிமாஸ், சச்சின் அண்ட் ஹரி அவங்க கூட சரி. அண்ட் சவுண்ட் கண்ணன் கண்பத் அவர் கூட ராட்சசனுக்கு அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இது மியூசிக்கலான ஒரு ஃபில்ம். அண்ட் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபில்ம். ஏன்னா ரேசஸ் எல்லாமே பயங்கர செலவு பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இப்போது இங்கே ப்ரெஸ் கொடுத்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளாப்ஸ் எல்லாமே அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரும் நம்புகிறோம். அண்ட் எங்கள் தமிழ் ப்ரொடியூசர் பேசுவார். தேங்க்யூ. Hello Andy, everyone. Thank you for your support. Yeah. Thank you Andy, press, everyone. Tamil version released yesterday, so please do watch it. I am very very thankful for coming press show, and thank you very much. Yeah, thanks. அந்த மாதிரி இல்லை, எல்லாமே 2 வருஷமாக நடந்த படம், 2 படமே. பட் இந்த வாரம் திரும்ப ஓகே ரிலீஸ் గురించి yesterday release no அது ఒకసారి அதான் இல்லை, 2 படத்துலையுமே 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி அமைஞ்சு வருது. அதுக்கு நான் யூனிவர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இல்லை இன்ஃபேக்ட் டைரக்டர் நான் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு. பட் எங்கேயாவது நாங்கள் கிடச்சா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். பட் படம் வந்து பீரியடில் நடக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் வந்து ரொம்ப கிளியராக அவங்க ஆல்ரெடி டீம்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம், அதனால் அமையல. பட் மேபி தமிழ் வெர்ஷன் ஓடிடியில் தான் ட்ரை பண்ணிடலாம். இல்லை கண்டிப்பாக நாங்கள் அப்போது இல்லை ஒரு தீமை வந்து நாங்கள் அவருக்கே டெடிகேட் பண்ணிடுறோம். ஓகே, இல்லை சார், அது கரெக்டான கேள்வி. ஏன்னா நாங்கள் எல்லா படமே 1 2 3 அப்படின்னு ரீல் பிரகாரம் போவோம். எங்கள் 8வது ரீல் தான் ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணோம். ஏன்னா அந்த ரேஸ் வந்து பயங்கர டைம் எடுக்கிற ஒரு விஷயம். ஏன்னா சவுண்ட் டிசைனிங்காகவும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதனால் சிங்க் சினிமாஸ் அவங்க சவுண்டு, சச்சின் அவங்க ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, அப்புறம் நான் ஒன்று கொடுத்து 2 கிளாஷ் ஆகாமல் நாங்கள் மிக்ஸ் பண்ணி
பண்ணோம். அது ரொம்ப டைம் எடுத்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ரீல் அது. எல்லா ரீலையும் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் ரீவிசிட் பண்ணி லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணோம். முந்தின நாள் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், நேற்று ரிலீஸ் ஆச்சு படம் வரைக்கும் ஒர்க் பண்ணி. பட் இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் தேட்டரில் ஏன்னா சவுண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது இப்போ எல்லாம் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், எல்லாமே மோகன்ராஜ் தான். இல்லை இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா கதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடக்கும். இன்ஃபேக்ட் தெலுங்கு வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நிறைய டைலாக்ஸ் தமிழில் தான் போகும். ஸோ அதனால் நான் வந்து நிறைய டைலாக் இல்லைங்க இது இப்படி இருக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து தமிழ் படமாகவே ட்ரீட் பண்ணி நானே தான் பர்சனலி லிரிக்கும் சரி டைலாக்ஸும் ஓவர்சீ பண்ணி தமிழ் வெர்ஷன் எடுத்தேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஒரு பர்சனல் கனெக்ட் ஜாஸ்தி. தேங்க்யூ. இல்லை சார், டேரக்டர் பயங்கர கோஆப்ரேட்டிவ் அண்ட் எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு இது வந்து ரேஸ் பற்றியான ஒரு படம் உங்களுக்கு படம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு 3 தலைமுறையான அப்பா பையனுக்கான ஒரு கதையும் இருக்கும். அதனால் அந்த இமோஷனை வந்து கொண்டு வர்றது மியூசிக்கில் கொண்டு வர்றது எனக்கு எப்படின்னு தெரியாது. அது நீங்கள் என்ன பார்த்துக்கோங்கன்னு. ஸோ நான் கண்ணன் கண்பத் சவுண்ட் டிசைனர், நாங்கள் ராட்சசன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சிங் சினிமாஸ் 3 பேரும் நாங்கள் பேசி ஒரு இமோஷனலான ஒரு மியூசிக்கை வந்து ரேஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி கொடுக்கலாங்கிறது டிசைன் பண்ணி பண்ணோம். டேரக்டர் பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தாரு. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ. அது டேரக்டர் இல்லை சார், அது கொஞ்சம் நம்ம சீரியஸான ஒரு இல்லை படம் வந்து ஒரு சீரியஸான கண்டென்ட் இருக்க படம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஒரு மசாலா ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரொடியூசரோட இன்டென்ஷனில் தான் அந்த பாட்டு உள்ளே வந்துச்சு. பட் அது வந்து தெலுங்குல பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அவங்க பிஸ்னஸ் கணக்காக அது கரெக்டான ஒரு ரைட் சாய்ஸாகவும் இருந்துச்சு. இல்லை சார், மியூசிக் பார்த்துட்டு இன்ஃபேக்ட் பிரபாஸ் சார், ராஜசேகர் சார் அண்ட் ஷர்வானந்த், அப்புறம் ஈவன் நிறையா டேரக்டர்ஸ், தெலுங்கு டேரக்டர்ஸ் நிறையா பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா அது ஸ்கிரிப்ட் எழுதும்பொழுதே சைலன்ஸுக்கும் ரேஸுக்கும் மியூசிக்குக்கும் பிளான் பண்ணி தான் டேரக்டர் எடுத்தார். அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு பர்சனலி ராட்சசனில் ஒரு த்ரில்லருக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாதிரி ரேஸ் ஜானருக்கு எனக்கு அமைஞ்சுது ஆக்சுவலி. இல்லை சார், மெலடி எனக்கு உண்மையிலே பண்ணணும்னு ஆசை. மாறாக்கு அப்புறம் லவ் ஸ்டோரியே வரல. ஸோ இன்னும் அந்த த்ரில்லர் மோடு ஓடிட்டு இருந்துச்சு. பட் இப்போ தான் ஐ திங்க் இப்போது லீடர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஓகே கமர்ஷியல் ஜோன் போகும்போது இன்னும் நிறைய மெலடி சாங்ஸ் வரும்னு நம்புகிறேன். ஆக்சுவலி கூப்பிட்டு சார் நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்க்கலாம் சார். பட் ஆனால் எனக்கு ரெண்டுமே ஆஃப்கோர்ஸ் பண்ணணும்னு ஆசை தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.